சமீப ஆண்டுகளாகவே சூப்பர் மார்க்கெட் என சொல்லப்படக்கூடிய பல்பொருள் அங்காடி மற்றும் காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் முக்கியமாக அவங்களோட பால் பொருட்கள் வைக்கக்கூடிய செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை கவரக்கூடிய நம்ம கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் ஆர் பிராண்டுன்னு பார்த்தோம்னா மில்கி மிஸ்ட். அந்த நிறுவனத்தோட வளர்ச்சி அபரிமிதமாக இருந்திருக்கு. நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். தென்னிந்தியாவை சேர்ந்த அந்த நிறுவனம் இப்போ அவங்களோட ஐபிஓவை லான்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அதை பற்றின தகவல்களை தான் நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ஆதன் ஃபினான்ஸ்க்காக பங்குச்சந்தை சார்ந்த ஒரு சுவாரஸ்யமான எபிசோட இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ளார போவோம். முதல்ல மில்கி மிஸ்ட் நிறுவனம் கடந்து வந்த பாதையை பார்த்துருவோம். 1998 பெருந்துறையில MMD டெய்ரின்னு ஆரம்பிச்சாங்க. இவங்க முதல்ல பிராண்டட் பன்னீரை விற்க தொடங்கிய முதல் சில நிறுவனங்கள்ல இவங்களும் ஒருத்தங்க. 2006 மில்கி மிஸ்ட் டெய்ரின்னு பேரை மாத்திக்கிட்டாங்க. 2009 இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க முதல் முறைக்கு. அப்பதான் வந்துட்டு நெய், கோவா, வெண்ணெய் மற்றும் தயிரை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. 2010 சீஸ் இன்க்ளூட் பண்ணாங்க. 2011 யோகர்ட் இன்க்ளூட் பண்ணாங்க. 2017 எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, வே பவுடர். ஏன்னா இந்தியாவில் விற்கக்கூடிய வே பேஸ்ட் புரோட்டீன் பவுடர் பெரும்பாலான வகைகள் அவங்களோட மெயின் மெட்டீரியலை வெளிநாடுகள் இருந்தா இறக்குமதி செய்யறாங்க. ஏன்னா அங்கதான் வந்து சீஸ் உற்பத்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால அதுல வரக்கூடிய உபரி பொருளான இந்த வே பவுடர் வந்து அவங்க தான் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்தியாவில் என்னதான் நம்ம பால் பொருட்கள் நிறைய பயன்படுத்தினாலுமே பால், வெண்ணெய் மாதிரியான பொருட்களை தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர இந்த வேவை வந்து நம்ம எடுத்து விற்க கிடையாது. ஸோ இன்னமுமே இதுக்கு ஒரு பெரிய ஷார்டேஜ் இருக்கு. இன்னமுமே பெரும்பாலும் இறக்குமதியை சார்ந்துதான் இந்த வே பேஸ்ட் புரோட்டீன் பவுடர் இண்டஸ்ட்ரியே நடந்துட்டு இருக்கு. இவங்களும் இப்போதைக்கு தனிப்பட்ட பிராண்டாவும் தனிப்பட்ட முறையில் ரீட்டைல விற்கிறது இல்லை. இது வந்து மாஸ் குவான்டிட்டியில பிற நிறுவனங்களுக்கு தான் வித்துட்டு இருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சர் இவங்க ரீட்டைலையுமே இந்த பொருளை லான்ச் பண்ணலாம், பார்ப்போம். அடுத்ததா 2018 மிகப்பெரிய மைல்கல் இவங்களோட மில்கி மிஸ்ட் மெகா பிளான்ட் பெருந்துறையில தொடங்குறாங்க. இன்ன வரைக்குமே அவங்களோட சிங்கிள் மோஸ்ட் பிகெஸ்ட் பிளான்ட் இங்கதான் பால் பொருள் சார்ந்த எல்லா பொருட்களும் உற்பத்தி ஆகுது. 2020 டெய்ரி ஒயிட்னர் லான்ச் பண்றாங்க. கிரீம் சீஸ், ப்ரோபயோட்டிக் மாதிரியான பொருட்களும் லான்ச் பண்றாங்க. முக்கியமா ஃப்ரோசன் ஃபுட் செக்ஷன்ல அங்கதான் எக்ஸ்பென்ஷன் நடக்குது. அது வந்து ஸ்மார்ட் செஃப்ன்ற பிராண்டு கீழே வருது. 2022 UHT ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. இது ஒரு மற்றும் ஒரு மைல்கல். ஏன்னா UHTன்னா வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் ப்ராடக்ட்ஸ். இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதாவது இப்போதைக்கு பால் ரிலேட்டட் பொருட்கள் பார்த்தீங்கன்னா தயிர், யோகர்ட் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் வச்சிருக்க முடியும், என்னதான் கோல்டு ஸ்டோரேஜில் வச்சிருந்தாலுமே. ஆனால் இந்த UHT ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கான ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். நிறைய இடங்களுக்கு கொண்டு போகலாம், நிறைய நாள் ஷெல்ஃபில் வச்சு விற்க முடியும். இந்த மாதிரியான நீண்ட நாட்கள் தாக்கு பிடிக்கக்கூடிய பொருட்கள் இவங்களோட ரேஞ்சில் ஆட் பண்ணது வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க கிரீக் யோகர்ட், ஹை புரோட்டீன் ஸ்டைர் யோகர்ட் இதெல்லாமே லான்ச் பண்ணாங்க. 2023 ரொம்ப ஃபேவரட்டான செக்ஷன் எல்லாத்துக்குமே ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்றாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா கடையில வந்து கெப்பலான்னு ஒரு பிராண்ட் பார்த்தேன். என்னடா புதுசா இருக்கே, ஏதாவது ஃபாரின் பிராண்டோ அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தப்போ மில்கி மிஸ்ட் அதை தயாரிக்கிறாங்க. அவங்களோட பிராண்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்தது. உங்களுக்கு முன்னமே இது தெரியும்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. 2025 இவங்க கொஞ்சம் அக்விசிஷன்லாம் பண்றாங்க. அசல்ன்ற பிராண்டையும் பிரியாஸ்ன்ற பிராண்டையும் வாங்கிட்டாங்க இவங்க. அதுக்கப்புறம் 2026 இவங்க ஐபிஓக்கு வந்திருக்காங்க. இந்த ஐபிஓட டோட்டல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1553 கோடி. பிரைஸ் பேண்ட்னு பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பேண்ட் வந்து 133 ரூபா, ஹையஸ்ட் பேண்ட் வந்து 140 ரூபா. ஐபிஓ வந்து ஆகஸ்ட் 11 13 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். லிஸ்டிங் வந்துட்டு ஆகஸ்ட் 18 இருக்கும். இவங்களோட பிசினஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். அதாவது பாலை வாங்கி பேக்கெட்ல போட்டு விற்கிறது பிசினஸ் கிடையாது இவங்களுக்கு. வாங்கி அதை பதப்படுத்தி அதை பல்வேறு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸா விற்கிறது தான் இவங்களோட பிசினஸ். தென்னிந்தியா தான் இவங்க கோட்டைன்னே சொல்லலாம். 3 லட்சத்துக்கு மேற்பட்ட ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கு. பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அது. இவங்களோட மிகப்பெரிய பலம்னு பார்த்தீங்கன்னா 34% கிராஸ் மார்ஜின், 13% இபிட்டா மார்ஜின். தொடர்ந்து வளர்ச்சியை சந்திச்சுட்டே வர்றாங்க. ஒரு பெரிய டிராபேக்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ் வந்து ரொம்ப கம்மி கம்பேரிட்டிவாக. அதே மாதிரி இவங்களோட ஐபிஓ ப்ரொசீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு கடனை அடைக்கிறதுக்கும் இமீடியட்டான பாட்டம் லைன் இம்பேக்ட் கொடுக்கறதுக்குமாக தான் பயன்படுத்த போகிறாங்க. இந்த ஐபிஓ மூலமாக திரட்டப்படுற நிதியை அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் இல்லையா? இதில் வந்து 1553 கோடியில் 125 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல். அதாவது ப்ரமோட்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஷேரை ஆஃப்லோட் பண்ணுறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 125 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா 1428 கோடி. இந்த நிதியை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு கடன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த கடனை அடைக்கிறதுக்கு வந்து ஒரு 497 கோடி பயன்படுத்திப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது வளர்ச்சிக்கு பயன்படுத்த போகிறாங்க. 470 கோடியை வளர்ச்சிக்கும் மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற எக்யூப்மெண்ட்டையும் ஃபேக்டரியும் மாடர்னைஸ் பண்ணி அதோட எக்ஸ்பேன்ஷன், அந்த ப்ராடக்ட் ரேஞ்சை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்க போகிறாங்க. அடுத்தது
155 கோடியை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவங்களோட என்டையர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓன் ட்ரக்ஸ் வச்சு எல்லா இடத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு 155 கோடியை பயன்படுத்திக்க போகிறாங்க. அதாவது ஐஸ்கிரீம் ஃப்ரீசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது போக மார்க்கெட்டிங்காகவும் சேல்ஸ்க்காகவும் நிறைய செலவு பண்ண போகிறாங்க. 20,000 விசி கூலர்ஸ், அதாவது வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வெறும் கண்ணாடி இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிற பொருட்கள் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இது இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான விசி கூலர்ஸ் ஒரு 20,000 வாங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் கூலர்ஸ், இந்த கடையோட பில்லிங் கவுண்டர் பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன கண்ணாடி பேரை வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள சாக்லேட்ல வச்சிருப்பாங்க. அது வந்து குளிரூட்டப்பட்ட ஒரு பெட்டியா இருக்க போகுது. அது வந்து ஒரு 10,000 வாங்க போறாங்க இந்த காஸ்ட்ல இருந்து. ஸோ இவங்களோட பிசினஸ் எக்ஸ்பான்ஷன், மார்க்கெட்ல வந்து இவங்களோட பிரசன்ஸ் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரிகிற மாதிரியான பொருட்கள், இந்த விசி கூலர்ஸ், இந்த சாக்லேட் கூலர்லாம் வந்துட்டு கடையில் எங்க பார்த்தாலும் இவங்க பொருட்கள் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்கு, மக்களோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு இதை பயன்படுத்த போறாங்க. இப்போ நார்மலா இருக்கிற பால் விற்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் இந்த மில்கி மிஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மில்கி மிஸ்ட் வந்து 100% வேல்யூ ஆடட் டெய்ரிங்க. பாலை வாங்கி அதை வந்து வேல்யூ ஆட் பண்ணி வேற வேற பொருட்களாக விற்கிறது தான் இவங்களோட பிஸ்னஸ். இப்போ ட்ரெடிஷ்னலாக இருக்கிற இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு நிறுவனமாக பெரிய நிறுவனமெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலை வாங்கி லோக்கலாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விற்றுருவாங்க. சிலர் வந்து கொஞ்சம் பேக்கெட் போட்டு பெரிய அளவில் ஃபேக்ட்ரியில் வச்சு விற்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ மார்ஜினான ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரி ப்ரைஸ் சென்சிட்டிவ் வேற. அரசாங்கமே விலையேற்றத்துக்கு பயப்படக்கூடிய, தொடர்றதுக்கு பயப்படக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இது. ரொம்ப ரொம்ப கம்மி மார்ஜின், ரொம்ப எளிதாக கெட்டு போகக்கூடிய பொருள் வேற இது. சிறு இண்டஸ்ட்ரீஸ்னால வந்து அந்த அளவுக்கு பதப்படுத்தி விற்கக்கூடிய கெப்பாசிட்டிலாம் அவங்க கிட்ட கிடையாது. இதுவே வேல்யூ ஆடட் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 10-25% வரைக்கும் ஒரு மார்க்கெட் ஆவரேஜ் ப்ரைஸ் அவங்களுக்கு லாபமா இருக்கும். எந்த அளவுக்கு இவங்க வேல்யூ ஆட் பண்றாங்கன்னா, 1 லிட்டர் பால்ல இருந்து 77 ரூபாய்க்கு மேல இவங்க வந்துட்டு ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. மில்கி மிஸ்டோட மொத்த போர்ட்ஃபோலியோ ஸ்பிளிட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இவங்களோட மெயின் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பன்னீர் தான். 30% இவங்களோட ரெவன்யூ வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் செக்மெண்ட்ல இருந்தா. இவங்க இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் பிரைவேட் பிளேயர் பேக்கேஜ் பன்னீர் பிஸ்னஸில் ஏறக்குறைய 17% மார்க்கெட் ஷேரை இவங்க வச்சிருக்காங்க. இவங்க போர்ட்ஃபோலியோவில் அதுக்கு அடுத்த பிக்கெஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் 17% இருக்குது. அதுக்கு அடுத்தது கேர்டு வந்து ஒரு 16% இருக்குது. முறையே சீஸ் அண்ட் கேர்டு மட்டும் 12 and 7% மார்க்கெட் ஷேர் சவுத் இந்தியாவிலே ஹோல்ட் பண்ணுறாங்க. பாக்கி இருக்கிற 37% இதர பொருட்கள் மூலமாக இவங்க போர்ட்ஃபோலியோவில் நிரப்பியிருக்காங்க. இது போக 2025 பிரியாஸ் மற்றும் அசல் 2 நிறுவனங்களை இவங்க அக்வயர் பண்ணாங்க. பிரியாஸ் அக்விசிஷன் மூலமா டோஃபு செக்மெண்ட்ல இவங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்ட் கிடைச்சிருக்கு. அசல் அக்விசிஷன் மூலமா பால் சார்ந்த பொருட்கள் மீறி இதர பொருட்களையும் இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்காங்க. அசல்ல வந்து ரெடி டு குக் அண்ட் ரெடி டு ஈட் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. அந்த அக்விசிஷன் மூலமா இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் லிவரேஜ் வேற அதிகமாக இருக்கு. இண்டஸ்ட்ரி அவுட்லுக்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 2025 10.8 ட்ரில்லியன் ரூபாய்க்கு இந்த இண்டஸ்ட்ரி இருக்கு. இதுவே இவங்களோட growth வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10.3% ஆண்டுதோறும் வளர்ச்சி இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அதன்படி போனோம்னா 2030க்குள்ளார 17.7 ட்ரில்லியன் இண்டஸ்ட்ரியாக இது மாறப்போகுது. ஆல்மோஸ்ட் டபுள்னு சொல்லலாம். அதை 2025 மட்டும் இந்த வேல்யூ ஆடட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு என்டையர் டெய்ரி இண்டஸ்ட்ரியில் 51% இடத்த பிடிச்சிருக்கு. மில்கி மிஸ்டோட ப்ராடக்ட்ஸ் இருக்கிற செக்மெண்ட்டோட growth எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 2025 5.5 ட்ரில்லியனாக இருக்கிற இந்த வேல்யூ ஆடட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு 2030 9.9 ட்ரில்லியனாக வளர்ந்துடும். அதாவது ஆண்டுதோறும்கான வளர்ச்சி 12.5% இருக்குன்றாங்க. இதுவே சாக்லேட் அண்ட் கன்ஃபெக்ஷனரியில் 0.4 ட்ரில்லியனாக இருக்கக்கூடிய மார்க்கெட் 0.5 மாறிடும். இது ஆண்டு வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 4.6% தான், ரொம்ப மிதமான வளர்ச்சி. இதுவே ரெடி டு ஈட், ரெடி டு குக் அந்த மாதிரி செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0.1 இருக்குது, அது 0.3 மாறப்போகுது. ட்ரில்லியன் வேல்யூவில் 24.6% வளர்ச்சி ஆண்டுதோறும் இருக்குன்றாங்க. இந்த மொத்த இண்டஸ்ட்ரியோட ஒர்த்து இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ட்ரில்லியனாக இருக்கக்கூடியது 10.7 ட்ரில்லியனாக இருக்கும். அதாவது ஆண்டுதோறுக்குமான வளர்ச்சி 12.3% இருக்கும். இது மில்கி மிஸ்ட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு அவுட்லுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த டேட்டா. இவங்களோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா இவங்க மொத்த கொள்முதல்ல 98% கொள்முதலை தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமே பண்ணுறாங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு லாஜிஸ்டிக்கல் அட்வான்டேஜ் உங்களுக்கு தருது. அது போக இவங்க பிராண்டுக்கு ஒரு பயங்கர ப்ரெசன்ஸும் கொடுக்குது. உற்பத்தியாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைலர்ஸ் எல்லார் மத்தியிலுமே இவங்க பிராண்டுக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் மதிப்பும் பயங்கரமாக இருக்குது. தென்னிந்தியா மட்டும் இல்லாமல் மேற்கு மாநிலங்கள்லையும் இவங்களோட ரெவன்யூ ஈட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட கடந்த ஆண்டோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 18% மேற்கு மாநிலங்கள்ல 5% ரெவன்யூ வட மாநிலங்கள்ல வருது. மேற்கு மாநிலங்களில் பெரும்பாலும் சீஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட சீஸ் ப்ராடக்ட்ஸ் அங்கே மார்க்கெட் பண்ண முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் பன்னீர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இவங்க பன்னீர் வந்து இவங்களோட கோர் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த 2 இடங்கள்லையுமே இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரை பற்றி பேசணும்னா பெருந்துறையில் இவங்களோட பெரிய பிளான்ட் இருக்குது. அங்கிருந்து மட்டும் 3 லட்சம் ரீட்டைல் அவுட்லெட்ஸ்க்கு இவங்க ரீச் பண்ணுறாங்க. 22 மாநிலங்களில் இது ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு. 3060 டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மேலே இருக்காங்க இவங்க கிட்ட.
மில்கி மிஸ்டோட ரிஸ்க் அசஸ்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா இவங்களோட மெயின் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சோர்சிங் கான்சன்ட்ரேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இவங்களோட மொத்த ரா மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 98% தமிழ்நாட்டிலேருந்து மட்டும்தான் இருக்கு. ஆனால் அதுவே ஒரு வகையில் ஒரு அட்வான்டேஜ் தான் இவங்களுக்கு. இவங்க ப்ரொக்யூர் பண்ணுற ஃபார்மர்ஸ் கிட்ட ஒரு டீப் லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் இருக்கு. மிடில் மேன் கிடையாது, டைரக்டாக அவங்க ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தே வாங்குறாங்க. அதனால இதுவே உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து டெப்ட் டு ஈக்விட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. 4.2x போன ஃபினான்ஷியல் இயரில். இப்போ அது வந்து 3.7x இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இண்டஸ்ட்ரி வந்துட்டு கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஹெவியான மிஷினரி, பெரிய ப்ராடக்ட் ஸ்பேஸு, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கான வெஹிக்கிள் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இதில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த ஐபிஓட ப்ரொசீட்ஸில் வந்து 35% வந்துட்டு இவங்க லோனை அடைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறாங்க. ஸோ அதை ஆஃப்செட் பண்ணியிருந்தது. இன்னொரு முனையிலிருந்து பார்த்தோம்னா திரும்பவும் ஜாகிரபிக்கல் ரிஸ்க் வருது. ஏன்னா இவங்களோட ரீஜனல் சேல்ஸ் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக சவுத் இந்தியாவில் தான் இருக்குது. சவுத்தில் இருந்து மட்டுமே 71% ரெவன்யூவை இவங்க டெரைவ் பண்ணுறாங்க. ஆனால் சமீபமாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆஃப்லைன் சேல்ஸ் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் சேல்ஸ்லையுமே கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பேன் இந்தியாவில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது டார்க் ஸ்டோர் மூலமாக டெலிவரி பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துல எல்லாமே இவங்க ப்ராடக்ட் கிடைக்கிறதுனால இவங்களுக்கு நிறைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரீஜனல் பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இந்த கூலர் டிப்ளாய்மெண்ட்டுக்கு வேற அடிஷனல் ஃபண்டை ஒதுக்குறாங்க இல்லையா, அதன் மூலமாகவும் அதிகமான ரீஜன்ஸை இவங்களால ரீச் பண்ண முடியும். ஸோ அது கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணணும்னு நம்பப்படுது. மில்கி மிஸ்டோட டேட்டா ஒரு சிலது வந்து டீப் டைவ் பண்ணி பார்ப்போம். தமிழ்நாட்டில் வந்து 98% ப்ரொக்யூர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ரா மில்க்கு. அந்த ப்ரொக்யூர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் குறைஞ்சிட்டே வருது. இதுக்கு காரணம் வந்துட்டு இதர மாநிலங்கள்லேருந்து இவங்க வந்து ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டீசென்ட்ரலைஸ்ட் ஆகிறது போக போக இன்னும் கொஞ்சம் தளரும். இவங்களோட ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ஸ்டேபிள் ஆகும்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து சவுத் இந்தியாவில் வந்து 71% இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது 2026 69.23% குறைஞ்சிருக்கு. ஸோ இவங்களோட பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் வந்து ஆல்ரெடி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. மற்ற மாநிலங்கள் வந்து இவங்களுக்கு ரெவன்யூ ஃப்ளோ வந்துட்டு இருக்கு. இது போக இவங்களோட ரெவன்யூ கான்சென்ட்ரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டாப் டயர் ப்ராடக்ட்ஸ்லேருந்து வர ரெவன்யூ கான்சென்ட்ரேஷனும் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் 3 பொருட்களில் இருக்கிற கான்சென்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 67%லேருந்து 59% குறைஞ்சிருக்கு. ஸோ இதர பொருட்கள்லையும் இவங்க வந்து ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மில்கி மிஸ்ட் நிறுவனத்தை இவங்களோட காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரெவன்யூவில் வந்துட்டு இவங்க எப்பவும் நேஷன் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஆனால் அதோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 3 year CAGR 34% இருக்குது. வேறு எந்த காம்படிட்டருக்கும் இல்லாத அட்வான்டேஜ் இது இவங்ககிட்ட இந்த க்ரோத்தில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஈபிட்டாவுமே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட்டு 13% இருக்குது. இவங்க அடி வாங்குறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் தான், வெறும் 2% தான் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து இவங்க வச்சிருக்கிற டெப்ட் தான். இவங்க ஐபிஓ ப்ரொசீஸ் வச்சு இவங்களோட கடனில் ஒரு பெரும்பகுதியை அடைக்கும் போது இவங்களோட ஈபிட்டா இம்ப்ரூவ் ஆகும், கிராஸ் மார்ஜினுமே இம்ப்ரூவ் ஆகும். இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்துட்டு நல்ல கம்பேரபிள் லெவலில் வந்துடும். மில்கி மிஸ்டோட கரண்ட் ஷேர் ஹோல்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் அனிதா மற்றும் சதீஷ்குமார் கிட்ட மட்டுமே 88.86% ஷேர்ஸ் இருக்குது. இது போக இவங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இதர ட்ரஸ்ட் கிட்ட இருக்கிறது ஒரு 4% இருக்குது. ஏறக்குறைய 92% இவங்க ப்ரொமோட்டர்ஸ் கையில் மட்டுமே இருக்குது. இவங்களோட இதர பங்குதாரர்களை டாப் 10 வரிசைப்படுத்தினா முதல்ல வருது பார்த்தீங்கன்னா ஜாங்சாங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்க வேறு யாரும் கிடையாது, சிங்கப்பூர் அரசாங்கத்தோட ஸ்டேட் இன்வெஸ்டரான டெமாசெக் ஹோல்டிங்ஸோட இன்டைரக்ட் சப்சிடரி தான் இவங்க. இவங்க வந்து இந்த ஷேர் அக்வயர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஐபிஓ மார்க்கெட்டில். அதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்க வாங்கின ப்ரைஸ் வந்துட்டு சற்றேறக்கூடிய ஐபிஓவில் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணியிருக்க அதே ப்ரைஸ் தான். இவ்வளோ பின்புலமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இதே ப்ரைஸ் பேரில் வாங்குறாங்கன்னா இதில் ஒரு வேல்யூ அன்லாக் ஸ்டோரிக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது நம்மளுக்கு. ஓவராலாக ஒரு சம்மரின்னு பார்த்தோம்னா இவங்க ஆப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஆடட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ன்ற செக்மெண்ட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு ப்ரீமியம் ப்ரைசிங் பவர் கெப்பாசிட்டி வந்து இவங்ககிட்ட இருக்குது. பயங்கர டிஃபென்சிவ் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இந்த சவுத் இந்தியன் ஃபோர்ட்ரஸ் இருக்குது. ஏன்னா மொத்த மார்க்கெட்டை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அதே சமயம் இவ்வளோ கேபிட்டல் இன்டென்சிவான இண்டஸ்ட்ரியில் இவங்களோட லோன் புக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதன் காரணமாக இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்திங்கன்னா 10% இருக்குது. மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அடி வாங்கின இடத்துல இருக்குது. இதெல்லாம் மீறி இவங்க ப்ராஃபிட்டபிளாக மாறுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் தேடணும்னா இந்த ஐபிஓ மூலமாக இவங்க திரட்டுற நிதியில் இவங்க சொல்கிற மாதிரியே கடனை அடைச்சி பாக்கி இருக்கிற காசை எல்லாத்தையுமே இவங்களோட எக்ஸ்பென்ஷனுக்கும் இவங்க ப்ராடக்ட் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் முழுக்க பயன்படுத்தி டெவலப் ஆனாங்கன்னா நிச்சயம் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு நல்ல ஷாட் இருக்குது. இன்னும் வேகமாக பெரிய அளவில் வளர்கிறதுக்கும் புது உச்சங்களை தொடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கணிப்பு எல்லாமே லாங் டைமில் தான், ஷார்ட் டேர்மில் எதுவும் கிடையாது. ஸோ இந்த நிறுவனத்தோட சாதக பாதகங்கள் மொத்தமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுவீங்களா மாட்டிங்களா? உங்கள் பதிலை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.